இடத்துல வந்திருக்கலாம். ஒரு சாதாரண ஒரு நபர் நான் என்ன செய்துவிட முடியும் என்ற ஒரு பலவீன எண்ணத்தோடு, இல்லைனா ஒரு சோர்ந்து போன எண்ணத்தோடு இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், புழு போன்று உணர்வுள்ள உன்னை நான் புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக வருகிற நாட்களை மாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அப்படி மாற்றுவார். அதனால ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன்னை ஒரு கூர்மையான ஒரு எந்திரமாக நான் மாற்றுவேன். எதுக்கு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் பல விதமான ஆவிகள், பொல்லாத ஆவிகள் நமக்கு விரோதமாக போராடி கொண்டு இருக்கிறது. பயங்கரமான ஆவிகள் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக அவைகள் போராடி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவைகளை நாம் மிதித்து நொறுக்க, ஹல்லேலூயா, நமக்கு கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதற்கு நம்ம பலன் உள்ளவர்களாக மாறணும். நம்ம ஆவியில் நல்ல பலன் உள்ளவர்களாய் மாறணும். நம் எதிர்க்கிற சத்துரு எப்படிப்பட்டவன் என்கிற ஒரு ஞானம் நமக்கு இருக்கணும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக கிறிஸ்தவர்களுக்கு, இங்கே மட்டும் இல்லை, இங்கே நான் சொல்லலை, பொதுவாக கிறிஸ்தவர்களுக்குள்ளே பிசாசுனுடைய பலனை குறித்து ஒரு அறியாமை அவர்களுக்குள் இருக்கிறது. பிசாசுக்கு பலனை குறித்து என்ன இருக்குது? ஒரு அறியாமை இருக்குது. அவனுடைய பலன் எவ்வளோன்னு தெரிய மாட்டேங்குது. அவனை பெருமையாக நான் பேசலை, ஆனால் அவனுடைய பலனை குறித்து ஒரு அறிவு இருந்தால் தான் நம்ம யுத்தத்தில் ஜெயம் எடுக்க முடியும். ஒரு யுத்தத்துக்கு போகிறோம்னா எதிரியினுடைய பலன் நமக்கு தெரியணும், அவனுடைய தந்திரம் நமக்கு புரிந்து வைத்திருக்கணும். பவுல் சொல்கிறார், பிசாசின் தந்திரங்கள் எனக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்கிற அளவுக்கு அவர் ஆவியில் பலன் உள்ளவராக இருந்தார். பிசாசுடைய தந்திரங்களை அவர் ஆழமாய் அறிந்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அப்போது பிசாசுடைய பலன் நமக்கு தெரியணும், எதிரியினுடைய பலன் நமக்கு தெரியணும். கடந்த நாட்களில் ஒரு இடத்துல நான் இந்த சாட்சியை சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். ஒரு இடத்துல மீட்டிங் நடத்த போகும் பொழுது, அந்த கூட்டம் முடிந்த பிறகு பாருங்கள், ஒரு பயங்கரமான அந்த ஊரை கட்டி வைத்திருக்கிற ஒரு ஆவி ஒரு நபருக்குள்ளே இருந்தது. அவருக்காக ஜெபம் பண்ணோம். அவர் இது பயங்கரமாக இது பண்ணார். எல்லாம் சரி, முல்லாம் முடிஞ்சு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தால் பொதுவாக நான் இந்த மாதிரி பிசாசுகளை துரத்தி விட்டு வீட்டுக்கெல்லாம் வந்தான்னா அதிகமாக கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணும். பொதுவாக ஜெபம் பண்ணது உண்டு. ஊழியம் முடித்த பிறகு இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு அதிகமாக உட்காந்து நான் ஜெபிப்பேன். ஜெபித்து விட்டு தான் தூங்க போவேன். பாருங்கள், அன்னைக்கு அதிகமாக ஜெபித்து விட்டு அந்த படுத்திருக்கும் பொழுது அந்த ஆவி, எந்த ஆவியை துரத்தினோமோ அந்த ஆவி மீண்டுமாக வந்து போராடுது என்கிட்ட. அது நல்லா தெரியுது. அது பிசாசுடைய பலத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அது மேலே நின்று கொண்டு போராடி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருந்து ஒரு வல்லமை அதை தடுத்து வைத்திருக்கிறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நைட்டு ஃபுல்லாக நான் நல்லா டீப் ஸ்லீப்பில் நான் தூங்கினேன். ஆனால் என்னுடைய ஆவியில் நல்லா சென்ஸ் பண்ணேன். அந்த ஆவி வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நைட்டு ஃபுல்லாக அதை முயற்சி பண்ணிச்சு. ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருந்து, நான் தாழ்மையாக சொல்கிறேன், ஒரு பலன் அதை தடுத்து கொண்டே வச்சிருக்கு. காலையில் எழும்பி நான் பைபிள் படிக்கிறேன். இதெல்லாம் நான் வெளியே சொல்லக்கூடாது, ரொம்ப பயப்படுவாங்க. ஆனாலும் சில நேரங்களில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. பைபிள் படித்து கொண்டிருக்கேன். என் பக்கத்தில் வந்து நின்று அந்த பைபிள் அதை எட்டி பார்க்குது. ஹல்லேலூயா. அது டிஸ்டர்ப் பண்ணுது, பைபிள் படிக்க விடாமல். அப்புறம் பைபிளை மூடி வச்சு விட்டு கொஞ்ச நேரம் அதுக்கு ஒரு காட்டிட்டு, ஹல்லேலூயா, அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து பைபிள் படித்து ஜெபம் பண்ணேன். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர், அவருக்கு ஆண்டவர் விசேஷமாய் பிசாசுகளை துரத்துகிற வல்லமையை கொடுத்திருக்கிறார். அவர் 3 நாள் உபவாசம் பண்ணி, நல்ல கவனிங்க, 3 நாள் உபவாசம் பண்ணி ஒரு மீட்டிங்கு போயிருக்கிறார். எத்தனை நாள்? 3 நாள். தண்ணி மட்டும் குடித்து வயிறை காய போட்டு அவர் உபவாசம் பண்ணி போயிருக்கிறார். ஏற்கனவே அவருக்கு பிசாசை துரத்த வரம் இருக்குது. இதற்கு மேலே அவர் 3 நாள் உபவாசம் பண்ணி போயிருக்கிறார். ஒரு அம்மாவுக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, இவர் கை வைக்கிறார், இவருக்கு கைக்கு மேலே புண்ணு ஊதுது. அதுக்குள்ளே இருந்த பிசாசு ஊதுது அந்த கைக்கு மேலே. அவர் சொல்கிறார், அந்த மீட்டிங் முடிந்த பிறகு ஒரு மணி நேரத்துக்கு என் கை எரிச்சல் தாங்க முடியலை. அதுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தை பாருங்கள். சில ஆவிகளுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தெல்லாம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும்.
அதை எதிர்த்த பிறகு அதுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்து கையில் எரியுதான். அப்படி இங்கேருந்து இங்கே வர இந்த தீ கொளுத்தி போட்டால் எப்படி எரியுமோ அவரால் எரிச்சல் தாங்க முடியலை. கொஞ்ச நேரத்துக்கு அந்த எரிச்சல் தாங்க முடியல. அப்புறம் அவருடைய டீமில் உள்ள ஜெபிக்கிற சிலரெல்லாம் கூப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபித்த பிறகு தான் அந்த எரிச்சல் மாறிச்சான். இன்னும் யோசிச்சு பாருங்கள், ஜெபிக்காமல் போய் அதெல்லாம் இந்த மாதிரிப்பட்ட ஆவியெல்லாம் எதிர்த்த என்ன ஆகுறது? வாழ்க்கையை அழித்து விடும். ஹல்லேலூயா. அப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்பது, இந்த ஊழிய பாதை என்பது அப்படிப்பட்ட ஒரு பாதை. அப்படிப்பட்ட ஆவிகளை எதிர்த்து நிற்கிற ஒரு காரியம் இது. அப்படிப்பட்ட பிசாசுகளிடம் எதிர்க்கிறோம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ ஆவிகளை நம்ம நீங்கள் வர்றீங்க, ஜோம், அவங்க வராங்க, மக்கள் வராங்க, ஜோம் பண்ணுறாங்க, விடுதலை ஆகிறாங்க, சந்தோஷமாக போயிடுறாங்க. ஆனால் அது எங்களை இருக்க விடுறது கிடையாது. எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த பிசாசுகள் உங்களுக்கு விரோதமாகவும் சில நேரங்களில் அந்த ஆவிகள் போராடுகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு சாட்சியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் இருக்கிற கிராமத்தில் ஏற்கனவே நான் சொன்னேன், நாங்கள் அங்கே ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தோம். அந்த ஊழியத்தை இப்பொழுது வேறு ஒரு ஊழியர்கள் அதை நடத்தி கொண்டு போகிற, அதுக்கு அந்த ஊழியத்துக்குன்னு ஊழியக்காரன் கிடையாது, வேறு ஒரு சபையில் தான் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அங்கே ஜெபம் நடக்கிறது அந்த கிராமத்தில் எல்லாருக்கும், எங்கள் கிராமத்தில் எங்கள் ஊரில் எல்லாருக்குமே தெரியும். அப்போது ஒரு நாள் வியாழக்கிழமை கன்வென்ஷன் நாட்கள்னால என்னது இல்லை, ப்ரேயர் வைக்க போன வாரம் கன்வென்ஷன் டைம்னால பொதுவாக எந்த சர்ச்சிலையும் ப்ரேயர் வைக்க மாட்டாங்க, இடக்கூட்டங்கள் எதுவும் வைக்க மாட்டாங்க. அப்போ நாங்களும் ப்ரேயர் வைக்கல, அங்கேயும் ஊர்லேயும் ப்ரேயர் வைக்கல. வேலைக்கிழமைனால பொதுவாக வேலைக்கிழமை ப்ரேயர் இருக்கனால ஒரு அம்மா வந்துட்டாங்க. வெளி வாசல் நின்று ஐயோ அம்மானு ஒரே கத்து, எங்கள் அம்மாவுக்கு பேரை சொல்லி ஒரே சத்தம் போட்டு கூப்பிட்டுருக்காங்க. வீட்டில் எங்கள் தம்பி மட்டும்தான் இருந்தாலும் பயந்துட்டான். அவங்க போட்ட சத்தத்தை பார்த்தா உண்மையில நம்ம அது வேறு ஏதோ சாதாரண சத்தம் இல்லை. அவன் சொல்கிறான் ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி கத்துறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டுக்கு முன்னாடி. நான் என்னம்மா என்ன ஆச்சுன்னா, உங்கள் அம்மா எங்க அது நாங்கள்லாம் அப்போ தான் வெளியே போயிட்டு வந்துட்டு இருந்தோம். நான் எங்கள் அம்மா மை ஒய்ஃப் எல்லாம் வெளியே போயிருந்தோம். வழியில் வந்துட்டுருக்கோம். அவன் ஃபோன் பண்ணுறான், சீக்கிரம் வாங்க, அந்த அம்மா இங்கே நின்றுட்டு ஒரு மாதிரி பண்ணுது, அதுக்கு வீட்டுக்கு போக முடியலையா, அதுக்கு வீட்டுக்கு கால் எடுத்து வைக்க பயமாக இருக்கான், நைட்டு தூங்க முடியல, பயமாக இருக்கான், ஒரே சத்தம் நின்றுட்டு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ அவன் சொன்னான், எங்கள் அண்ணன் வந்திருக்கான், நீங்கள் உட்காருங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அது நீங்கள் போங்கன்னா போகாது, அது வீட்டு வாசல்லே உட்காந்துருந்தாங்க. அப்புறம் வந்த பிறகு அது ஜெபம் பண்ண ஆண்டவர் அற்புத விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. அது கை வச்சோடனே சொல்லுது போகிறேன். ஒன்றும் போகான்னு சொல்லவே இல்லை, அதுக்கு முன்னாடி அது சொல்லு போகிறேன். ஆனால் அழகாக போயிடுது. ஆனால் முடிஞ்ச பிறகு என்ன ஆகுதுன்னா, அது என்ன மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுது, அந்த ஆவிகளுக்கு இருக்கிற பலனை பார்த்து ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஹல்லேலூயா. நம்மளை செய்யணும், ஆண்டோடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய தலையில் உள்ள முடியக்கூட அது தொடாது, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு ஆச்சரியமாக, அதுக்கு இருக்க பலனை பார்த்து ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ உபவாசம் பண்ணுறோம், எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், இருப்பினும் அது எதிர்க்குது நம்மளை. அதுக்கு இருக்கிற பலனை பாருங்கள். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் அப்புறம் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணி முடித்த பிறகு ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ண பிறகு தான் கிளியர் ஆகுது. ஆவிகளுக்கு இருக்கிற பலன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கீங்க நீங்கள் புரியணும்னா இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ கொஞ்சம் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஏதோ நம்ம கேட்டு வாங்கிட்டு உள்ள காரியத்தை பார்த்துட்டு போகிறதல்ல. இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் அனுதினமும் அசுத்த ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா, அந்த போராட்டத்தில் நீங்கள் ஜெயம் பெற உங்களை கூர்மை உள்ள எந்திரமாக உங்களை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இந்த கூர்மை உள்ள எந்திரம்னா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, பழைய நாட்களில் இன்றைக்கி டிராக்டர் வைத்து நம்ம உழுகிறோம், தரையை உழுறோம், பூமியை உழுறோம். அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பலகை வைத்து அதுக்கு கீழே ஷார்ப்பான கல்களை வைத்து என்ன செய்வான், அதுக்கு மேலே ஒரு ஆள் ஏறி நின்றுடுவான். அந்த பலகையை ஒரு மிருகத்தை வச்சு இழுக்க வைப்பான். இழுத்து கோதுமை அறுவடை பண்ணி வச்சுருப்பாங்க பாருங்கள், அந்த களத்தை சுற்றி அந்த மிருகத்தை வைத்து நடப்பாங்க. நடக்கும் பொழுது இந்த கூர்மை உள்ள எந்திரம் என்ன செய்கிறதுன்னா, அந்த கோதுமையும் பதரையும் தனியாக அந்த ப்ரெஷரில் அதெல்லாம் பிஞ்சு வெளியே தனியாக வரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒரு புழுவல்ல, சாதாரண ஒரு ஆள், நான் எனக்கு ஒன்றுமில்லை, பலன் இல்லை, அப்படி ஒருவேளை நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை கூர்மை உள்ள எந்திரமாக கர்த்தர் உங்களை மாற்றுகுவார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா.
அந்த பலன் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற போராட்டங்கள், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற போராட்டங்கள், இவைகளுக்கு விரோதமாக நீ சத்துரு போராடி கொண்டு இருக்கிறான். இப்போ இவைகளை எல்லாம் நம்ம ஜெயம் எடுக்க ஒரு கூர்மை உள்ள எந்திரமாக ஆண்டவர் நம்மை மாற்ற வேண்டும். இதற்கு விசேஷ ஒரு தேவ பலன் நமக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த புழுவாகி இருக்கிறதை ஒரு எந்திரமாய் மாற்ற, ஒரு புழுவாக இருக்கிறதை ஒரு எந்திரமாய் மாற்ற ஆண்டவர் 3 விதங்களிலே ஒரு மனிதனை உருவாக்குகிறார். அந்த எப்படி ஒரு மனிதனை 3 விதங்களில் ஆண்டவர் உருவாக்குகிறார் என்று சொல்லி நான் உங்களுக்கு இன்றைக்கி வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம கவனிக்க இருக்கிறோம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த சாதாரண புழுவாக இருக்கிற நீங்கள் ஒரு எந்திரமாய் மாறி சத்துருடைய கோட்டைகளை நீங்கள் முறிக்கணும் அப்படின்னா 3 காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு அவர் தர நல்ல தேவனாய் இருக்கிறார். முதல்ல வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், அதிலே 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் தானே? 2 கொரிந்தியர் 10:4. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அவைகளால் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற நிர்மூலமாக்கி சிறைப்படுத்தவர்களாக இருக்கிறோம். நல்ல கவனிங்க. ஹல்லேலூயா. நல்ல கவனி. உங்கள் மேலே ஒரு தரிசனம் உண்டு, உங்கள் மேலே ஒரு தேவனுடைய திட்டம் உண்டு. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் நம்புறீங்களே இல்லையோ அது பிசாசுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த பிசாசு ஒரு மனிதனை வீழ்த்தும்படியாக அவன் எடுக்கிற முதல் ஆயுதம், அந்த மனிதனுடைய சிந்தனையை அவன் தொடுவான். மனிதனுடைய சிந்தனையை தொடுவான். நீங்கள் ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு பலவீனமான ஆவியில் ரொம்ப வீக்காக கூட நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு பற்களுள்ள எந்திரமாகிற ஒரு பயங்கரமான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்க, நீங்கள் பிசாசுடைய ராஜ்யத்துக்கு ஒரு சவாலாக நீங்கள் மாறாமல் இருக்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுவானா, உங்கள் சிந்தனையிலே முதல்ல அவன் கை வைப்பான். ஹல்லேலூயா. உங்கள் சிந்தனையில் நீங்கள் ஜெயம் எடுக்காத வரைக்கும், உங்கள் சிந்தனையை நீங்கள் கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்த உங்களுக்கு அந்த பக்குவமும் அந்த பலனும் இல்லாத வரைக்கும் நீங்கள் ஒரு நாளும் பிசாச ஜெயம் எடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் தாட், உங்கள் சிந்தனை, உங்கள் சிந்தனையில் தேவையில்லாத அசுத்தங்கள், தேவையில்லாத மேட்டிமைகள், தேவையில்லாத பெருமைகள், தேவையில்லாத தர்க்கங்கள், தேவையில்லாத முறுமுறுப்புகள், இது ஒன்றும் உங்கள் சிந்தையில் நீங்கள் வைக்க இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா சாத்தான் உங்களை தோக்கடிச்சிட்டான்னு அர்த்தம். உங்களை ஒரு நாளும் அவன் ஜெயம் எடுக்க விடவே மாட்டான். நீங்கள் ஒரு பலன் உள்ள கிறிஸ்தவ ஜீவியம் நீங்கள் வாழவே முடியாது. ஹல்லேலூயா. எனவே பவுல் சொல்கிறார், நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த சிந்தனையை கர்த்தருக்கு நேராக கீழ்ப்படுத்த நாங்கள் ஒரு யுத்தம் பண்ணுறோம். நாங்கள் என்ன பண்ணுறோம்? யுத்தம் பண்ணுறோம். யுத்தம் பண்ணி அந்த சிந்தனையை அது எப்படி கொண்டு வருகிறோம் அப்படின்னா, தேவனுடைய பலத்துக்கு கீழாக, தேவனுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளாக அதை நாங்கள் சிறை பிடிக்கிறோம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போய்கொண்டே இருக்கிறீங்கன்னு வைங்க. உதாரணமாக நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள், அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் முன்னேறி போகிறீங்க, நீங்கள் நல்ல ப்ரேயர் பண்ணணும், இனி நல்லா ஃபாஸ்ட் பண்ணணும், நல்ல பைபிள் படிக்கணும், டெய்லி எத்தனை மணி நேரம்? அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் காலையில், 1 மணி நேரம் நைட்டு நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. பிசாசு கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பான், நீங்கள் எப்படி போறீங்கன்னு பார்ப்பான். ஹல்லேலூயா. எப்படி போறீங்கன்னு பார்ப்பான். பார்த்துட்டு அவன் கொஞ்ச நேரம் கழித்து
அவன் உங்களுக்கு விரோதமாக வந்து ஒரு காரியத்தை செய்வான். அது எங்கே ஸ்டார்ட் பண்ணுவான்னா உங்கள் சிந்தனையில், உங்கள் மைண்டில். உங்கள் மைண்டில் உங்களுடைய பலவீனம் என்னன்னு அவனுக்கு தெரியும். அந்த பலவீன சிந்தனை எல்லாம் உங்களுக்குள்ளே தருவான். ஹல்லேலூயா. இதற்கு அவன் ஒரு ஆயுதமாய் பயன்படுத்துவது தான் சொப்பனங்கள், அந்த தூக்கத்தில் நமக்கு வருகிற அந்த கனவுகள். ஹல்லேலூயா. சில பேரை பிசாசு சொப்பனங்கள் கனவுகளுக்குள்ளாக அசுத்தங்களை அவருடைய சிந்தனையில் அவன் புகுத்துருவான். சில பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவு தான் அவங்க ஜெயம் எடுக்க நினைச்சாலும் அவங்களால ஜெயம் எடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அவங்க சிந்தனை முதல்ல ஜெயமுள்ள சிந்தனையாக இல்லை. ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புழுவாக அல்ல, ஒரு பற்களுள்ள எந்திரமாக நான் இருக்க என் சிந்தனையை நான் சிறப்பிடிக்கிறேன். என் சிந்தனையை நான் என்ன பண்ணுறேன்? சிறப்பிடிக்கிறேன். இந்த சிந்தனை நீங்கள் சிறப்பிடிச்சு பழகாட்டா, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, கடைசி வரைக்கும் பிசாசு உங்களை நசுக்கிக்கிட்டே இருப்பான், உங்கள் குடும்பத்தை நசுக்கிக்கிட்டே இருப்பான், உங்களை மேலே வர விடவே மாட்டான். உங்களுடைய சிந்தனை மண்டலங்களில் உங்களுக்கு ஒரு ஜெயம் வேணும். அதற்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு தேவ பலனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்கிறார் பாருங்க, பவுல் சொல்கிறார், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியதாக இராமல் அரண்களை நிர்மூலம் பண்ணுகிற தேவ பலன் உள்ளதாக இருக்கிறது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தேவ பலன் உள்ளதாக இருக்கிறது. ஒரு தேவ பலன் எனக்குள்ள இருக்கிறது. அதை வைத்து நான் என்ன பண்ணுறேன்னா, என் சிந்தனையை நான் சிறப்பிடிக்கிறேன். அது போகும், தசை மாறும், குரங்கு மாதிரி அங்கெங்கேயும் போகும். நான் அந்த சிந்தனையை சிறப்பிடிக்கிறேன். அந்த பலன் அவருக்குள்ள அந்த ஆவியில் இருக்குது. அந்த பலன் இல்லாத போல அது என்ன பண்ணும்னா அங்கே எங்கேயும் தாவும். தூங்கும் பொழுது எனக்கு அசுத்தமான சொப்பனங்கள் வருதுன்னா கவனமாக இருக்கணும். உங்கள் சிந்தனை மண்டலத்தை அவன் பிடிக்க முயற்சி பண்ணுறான். எழும்பின பிறகும் அதே எண்ணங்கள், அதே காரியங்கள். எத்தனை பேர் சில பேர்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க, சொப்பனத்தில் அப்படி பார்த்து அப்படியே மைண்ட்லேருந்து மறக்க மாட்டேங்குது. இதெல்லாம் அந்த அசுத்த ஆவிகள் செய்கிற கிரியைகள். இவைகள் மேலே ஒரு ஜெயம் வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ முதல்ல நீங்கள் எங்கே ஜெயம் எடுக்கணும் சொல்லுங்கள்? உங்கள் சிந்தனையில். ஒரு சொப்பனம், அசுத்த ஆவியினுடைய சொப்பனங்கள் ஒருவேளை வரக்கூடாது. அது வந்துட்டு அப்படின்னா அந்த ஆவியை துரத்தாமல் அடுத்த வேலை நீங்கள் செய்யக்கூடாது. அந்த எண்ணத்தை கடிந்து கொள்ளாமல் அடுத்த காரியத்தை நீங்கள் போகக்கூடாது. அது உங்களை வீக்காக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு தெரியல. அது ஒரு சொப்பனம்னு நீங்கள் சும்மா விட்டுறீங்க. அது உங்கள் ஸ்பிரிட்டை, உங்கள் ஆவியை அது வீக் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒரு நாலு பிசாசை ஜெயம் எடுக்கவும் முடியாது, ஒரு காரியத்தை ஒழுங்காக செய்ய முடியாது. உங்களை அப்படியே ஒரு புழு மாதிரி வச்சிருப்பான் கடைசி வரைக்கும். ஹல்லேலூயா. விடக்கூடாது. ஆவியில் நீங்கள் பலனாக எழும்புகிற காலம் இது. ஹல்லேலூயா. ஆவியில் பலன் கொண்டு நீங்கள் எழும்புங்க. இந்த சிந்தனைகள் எல்லாம் நீங்கள் சிறப்பிடிங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் அப்பொழுது உங்களுக்கு அவர் உதவி செய்ய நல்ல தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு அவருடைய பலனை நமக்கு தாராளமாய் தந்து அவர் நம்மை பலப்படுத்த நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ப்ராக்டிக்கலாக நம்ம நிறைய தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அதிகமாக அந்த டிவி பார்க்குறது, இந்த ஃபோன் பார்க்குறது, இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப குறைக்கணும். ஹல்லேலூயா. அதிகமாக வீண் காரியங்களில் பழக்க வைக்கிறது, சினிமா பாடல்கள் அதிகமாக உட்காந்து கேட்கறது, இது எல்லாமே உங்களுடைய சிந்தனை மண்டலத்தை வீக்காக்கி அசுத்தங்களை உங்களுக்குள்ள கொண்டு வர இந்த ஆவிகள் இவை இப்படி முயற்சி பண்ணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமாம், அது ஒரு சினிமா படங்கள் ஒரு நாளும்
உங்கள் வீட்டுக்குள்ளேயோ உங்கள் ஃபோன்லேயோ நீங்கள் பார்க்கக்கூடாது. அது சின்ன கிளிப்பாக இருந்தாலும் சரி, பெரிய கிளிப்பாக இருந்தாலும் சரி, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான காரியமாக இருந்தாலும் சரி, அதை நம்ம பார்க்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மொபைலில் உட்காந்து விளையாடுகிற அந்த கேம்ஸ், மொபைலில் உட்காந்து தேவையில்லாததை உட்காந்து பார்த்து கொண்டு இருக்கிற காரியங்கள், இது எல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வீக் ஆக்கிக்கிட்டே இருக்கும், உங்களை வீக் பண்ணிகிட்டே இருக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? தூங்குறீங்களா, முழிச்சிருக்கீங்களா? ஆமாம், ஹல்லேலூயா. அந்த அந்த பாருங்கள், அது என்னது, அந்த சின்ன சின்ன இந்த கிளிப்பிங்ஸ் இப்போ வருது நிறைய இந்த வாட்ஸ்அப்பில். என்னெல்லாமோ படங்கள், என்னெல்லாமோ பாடல்கள், அசுத்த பாடல்கள், ரீல்ஸ் ஆமாம் ரீல்ஸு, என்னெல்லாமோ ஒரு வீடியோ ஆன் பண்ணால் அதுக்கு பின்னாடி நல்ல நார்மலாக ஒன்று ஓடினாலும் அதுக்கு பின்னாடி ஒரு சினிமா பாட்டு. இதெல்லாம் உங்களுடைய, அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்டாப் வைக்கணும், அதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இல்லாத பட்சத்தில் உங்களால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்ப முடியாது. சாத்தான உங்களால் ஜெயம் எடுக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் அவன் உங்களை காலுக்கு கீழே வச்சு நசுக்கிக்கிட்டே இருப்பான், ஒரு புழு மாதிரி. ஹல்லேலூயா. உங்களை நசுக்கிக்கிட்டே இருப்பான், உங்களை ஒரு நாளும் மேலே எழும்ப விடவே மாட்டான். எபேசியர் 4:11 வேதம் சொல்கிறது, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாக கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராகிறோம். இந்த வசனம் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. கிறிஸ்துவனுடைய வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் 3 விதமான வளர்ச்சி இருக்கிறது. எத்தனை வளர்ச்சி சொல்லுங்கள்? பேசிக்காக 3 விதமான வளர்ச்சி இருக்கிறது. அது எங்கே இருக்குன்னா, 1 யோவான் 21 முதல் வசனத்தை வாசிங்க. அதில் முதல் வளர்ச்சி இருக்கிறது. 1 யோவான் 21:1. சாரி, 1 யோவான் 2:1 நினைக்கிறேன், 21 வராதில்ல. 1 யோவான் 2:1 வாசிங்க. இல்லை சாரி, 1 யோவான் 2:1 அதான் வாசிக்கிறீங்க. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் சரி, இது ஃபஸ்ட்டு வளர்ச்சி. இது ஆங்கிலத்தில் மை லிட்டில் சில்ட்ரன்னு போட்டிருக்கு, என் குட்டி குழந்தைகளே. அப்போ ஒரு குட்டி குழந்தையாக இருக்கிறவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? ஆவியில் குட்டி குழந்தையாக இருக்கிறவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னா, அந்த பாவத்தோடு எப்பொழுதுமே ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது அவனுக்கு ஜெயம் எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த பாவத்தை ஜெயம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுதா புரியலையா? நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன். சரி, கவனிங்க. ஆவியில் குழந்தைகளாக இருந்தால் பாவத்தை மேற்கொள்கிறதே பெரிய சவாலாக இருக்கும் நமக்கு. ஹல்லேலூயா. பாவத்தை மேற்கொண்டு வாழ்கிறதே இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் பெரிய சவால். இன்னைக்கு பெரிய சவால், அது பெரிய சவால்னு அது. ஆனால் யோவான் சொல்கிறார், அது குழந்தைகளுக்கு வேலை. அது குழந்தைக்கு என்ன தான் தெரியும்? அதுக்கு பால் குடிக்க தெரியும், ஊந்து போக தெரியும், அதுதான் அதுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு குழந்தையாக இருந்தானா அவனுக்கு பாவத்தை மேற்கொண்டு வாழ தெரியும், அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது. அதுவே ரொம்ப கஷ்டம். சிரமப்பட்டு ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வாழ்க்கைக்காக ரொம்ப போராடி இருக்கிற மாதிரி ஒரு இது, அது குழந்தைகளாக இருக்கிறது. இன்னொரு பகுதி இருக்குது. 13ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லிடுறேன், நீங்கள் வாசிக்க வேண்டாம். வாலிபர்கள்னு போட்டிருக்கிறாரு, பிதாக்களின்னு போட்டிருக்கிறாரு. அப்போ 3 வளர்ச்சி இருக்குது. ஒன்று குழந்தைகள், இன்னொன்று வாலிபர்கள், இன்னொன்று
பிதாக்கள். வாலிபர்கள் என்ன செய்கிறாங்க? பொல்லாங்கனை ஜெயிக்கிறார்கள். வாலிபர்கள் என்ன பண்ணுறாங்க? பொல்லாங்கனை ஜெயிக்கிறார்கள். ஆனால் பிதாக்களே என்கிற ஒரு அனுபவம் இருக்குது ஆவியில். அவர்கள் ஆவியில் ஆதி முதலாக இருக்கிறவரை அறிகிற அப்படின்னு சொன்னால், இன்னொரு வார்த்தையில் ஆழமான வெளிப்பாடோடு நடக்கிறவர்கள். ஆழமான வெளிப்பாடு இவர்களுக்கு இருக்கிறது. இவர்கள் தான் பிதாக்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் வருகிறது. பாவத்தை மேற்கொள்கிறது எப்படி? பாவத்தை மேற்கொள்கிறதே இன்றைக்கி ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்குது. அதனால் ஒரு குரூப் என்ன ஆயிடுச்சுன்னா, அதையே ட்ரை பண்ணி முடியாமல் அவன் கிருபை உபதேசத்துக்கே போயிட்டான். ஏன்னா அவனுக்கு முடியலை, இங்கே கடந்து போராடி முடியலை. அவன் பிரசங்கம் பண்ணுறான், நீ பாவியாக இருந்தாலும் இயேசு உன்னை நேசிப்பார், நீ பாவியாக இருந்தாலும் பரலோகம் போயிடுவ, நானும் முயற்சி பண்ணி பார்க்க முடியலை, அதனால் நீயும் வா, நம்ம சேர்ந்து நரகத்துக்கு போய் பொத்துன்னு விழுவோம். ஏன்னா அவன் குழந்தையாக இருக்க கூட லாய்க்கு இல்லை, அவனால் முடியலை. அவனுக்கு பாவத்தை மேற்கொண்டு வாழ்கிறதே ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அந்த அளவுக்கு அவன் ஸ்பிரிட் வீக்காக இருக்குது. காரணம் என்னென்னா, அவன் மாம்சத்துக்கு என்னெல்லாம் தேவை இல்லையோ அதையெல்லாம் அவன் செய்கிறான். சினிமா பார்க்குறான், கதை தேவையில்லாத கதை பேசுகிறான், ஃபோனில் உட்காந்து அசுத்த காரியங்களை பார்க்குறான், அசுத்த நபர்களோடு தொடர்பு வைத்திருக்கிறான். கர்த்தர் அவனுக்கு என்னெல்லாம் விலக்கி வச்சிருக்கார், அவன் எல்லாத்துலேயும் போய் தலையும் காலையும் கையும் போடுறான். அப்போ எப்படி பரிசுத்தமாக வாழ முடியும்? இந்த கிறிஸ்தவ ஜீவியம் நான் அடிக்கடி இப்போ சொல்கிறது போல் இது ஒரு பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை. நமக்கென்று ஒரு எல்லை வரைந்து, நமக்கென்று கர்த்தர் எனக்கு அனுமதித்தது இதுதான், இப்படி தான் இருக்கணும்னு ஒரு பிரதிஷ்டையோடு வாழாத பட்சத்தில் நம்ம குழந்தையாக இருந்துக்கிட்டு தான் இருப்போம் கடைசி வரைக்கும். ஹல்லேலூயா. நான் குழந்தையா, இயேசு என் பாவத்தை மன்னித்தார், எனக்காக பிதாவின் வலது பார்சத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார், நான் இஷ்டம் போல் வாழலாம்ல. அது குழந்தை. ஆவியில் என்னது? அது குழந்தை. எவனாவது வந்து உங்கள்கிட்ட நீ என்ன பாவம் பண்ணாலும் பிதாவுக்கு வலது பக்கத்தில் இயேசு பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லணும். அப்போ அவன் யாருன்னா குழந்தை. அவன் ஆவியில் எப்படி இருக்கிறாங்க? குழந்தைகளாக இருக்கிறாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வளரும் பொழுது பிசாசுகளை எதிர்க்கிற பலன் கிடைக்கிறது. இவர்கள் யாருன்னா வாலிபர்கள். ஆவியில் இவர்கள் வாலிபர்கள். பொல்லாங்கனை இவர்கள் என்ன பண்ணுறாங்க? ஜெயிக்கிறாங்க. அவனை துரத்துறாங்க, ஜெயிக்கிறாங்க. இன்னொரு ஆழமான அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தை தான் நம்மளும் வாஞ்சிக்கணும். பிதாக்கள் என்ற அனுபவம். இவர்கள் ஆழமான வெளிப்பாடு, ரெவலேஷனோடு இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு வெளிப்பாடுகள் இருக்கும். உபவாசிக்கும் பொழுது வெளிப்பாடுகள் இருக்கும். ஒரு சிச்சுவேஷனை குறித்து உடனே ரெவலேஷன் அவங்களுக்கு இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும் பொழுது எங்கள் அம்மாலாம் வந்து சர்ச்சில் ப்ரேயருக்கு போவாங்க. அப்போ பெண்கள் ஜெபம். அங்கே ஒரு மதர் இருப்பாங்க, வயசான அம்மா. நான் சொல்லியிருக்கேன்ல, அவங்க தான் முதல்ல நான் ஊழியக்காரன்னு தரிசனம் பார்த்து சொன்னது. அவங்க தான் ஜெபம் நடத்துவாங்க. அவங்க ரொம்ப வயசு. நான் அப்போவே அவங்களுக்கு 75, நான் சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்களுக்கு 70 வயசுக்கு மேலே. ஒரு செவ்வறு பக்கம் கால் நீட்டிப்பாங்க, செவ்வறு பக்கம் சாஞ்சிப்பாங்க, காலை நீட்டி போட்டுட்டு இருப்பாங்க. அவங்கள சுற்றி பெண்கள். எங்கள் அம்மா அதில் ஒரு ஆள் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு இருந்த வெளிப்பாடுகள்லாம் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டுக்காக ஜெபம் பண்ணுறோன்னு வைங்களேன், அந்த ஸ்பாட்லேயே அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்குமா கிடைக்காதுன்னு அவங்களுக்கு உடனே ஒரு வெளிப்பாடு வந்துடும். இவங்க தான் பிதாக்கள் ஆவியில். ஹல்லேலூயா. அன்னைக்கு நல்ல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒருக்கா வந்து ஒரு பையனுக்கு வந்து உடம்பு முடியலை, அவனுக்கு நடக்க முடியலை. அப்போ அவனுக்காக ஜெபம் பண்ணணும்னு சுற்றி உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கான். எங்கள் அம்மாவுக்கு பக்கத்தில் நானும் போய் உட்காந்துருக்கேன். இந்த பாட்டியை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போ அந்த பாட்டி எல்லோரும் ஜெபம் பண்ணுறாங்க, அந்த பாட்டி கண்ணை மூடிட்டே இருக்குது. திடீர்னு கண்ணை திறந்து சொல்லுது. அந்த பாட்டி சொல்கிறாங்க, ஒரு குருவி பறந்து வந்து ஒரு கிளையில் வந்து உட்காருது, திரும்ப அதால் பறக்க முடியல. நம்ம எல்லாம் இன்னும் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் இன்னும் அவனுக்கு சுகம் கொடுக்கணும். இப்பொழுது அவனுக்கு நீங்கள் பண்ண ஜெபத்தில் சுகம் கிடைக்காது, இன்னும் ஜெபம் பண்ணுங்க. எப்படி இருக்குது? ஒரு ஜெப குறிப்புக்கு அவங்களுக்கு இருக்கிற வெளிப்பாடை பாருங்கள். ஹல்லேலூயா.
நான் எத்தனை மணிக்கு பிறந்தனோ அத்தனை மணிக்கு கரெக்டாக அவங்க தரிசனம் பார்க்குறாங்க. நான் திங்கக்கிழமை காலையில் 6 மணிக்கு பிறக்கிறேன், அவங்க ட்ரெயினில் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க புருஷனை தட்டி சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு பேரை சொல்லி அவள் பிள்ளை பத்துட்டா, டைம் அவள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் வந்து கரெக்டாக கேட்குறாங்க, இத்தனை மணி தான் பிள்ளை பிறந்துன்னு. ஆமாம், இத்தனை மணி தான் பிறந்துன்னு. பிதாக்கள் ஆவியில் வெளிப்பாடு உள்ளவர்களாக இருப்பார்கள். அவங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காது, அவங்களுக்கு தெரியாமல் ஆண்டவர் ஒன்றும் செய்யவும் மாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கும் போது தரிசனம் உங்களுக்கு வருதா? எங்கள் பாசோட தூக்கம்தான் வருது. சொப்பனங்கள் பார்க்குறீங்களா? ஆவியில் உன்னத வெளிப்பாடுகள், வசனத்திலிருந்து வெளிப்பாடுகள் உங்களுக்கு இருக்கிறதா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் நான் பெருமைக்காக சொல்ல நினைக்க வேண்டாம், பொதுவாக என்னுடைய காரியங்களை சொல்கிறது இல்லைனாலும் நாட்களில் ஒரு ஊழியத்துக்காக என்னை ஜெபிக்க சொன்னார்கள். அப்போ ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை எனக்கு காண்பித்தார். அவள்கிட்ட நான் அதை ஷேர் பண்ணேன். அது அவளுக்கு ரொம்ப பலனாக இருந்தது. உங்களுக்காக உங்கள்கிட்ட வந்து யாராவது ஏதாவது ஜெபிக்க சொன்னால் அதுக்கான வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்குமா? இருக்கிறதா? நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது வசனத்தின் வெளிப்பாடு உங்களுக்கு வருகிறதா? இல்லை வசனத்தின் ஆவியின் ஆழங்களை உங்களால் பார்க்க முடிகிறதா? பரலோக தரிசனங்கள் உங்களால் பார்க்க முடிகிறதா? பரலோக சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா? நீங்கள் பிதாக்களாக இருக்கிறீர்களா, இல்லை குழந்தைகளா? பாவத்தை மேற்கொண்டு வாழ்கிறதே ஒரு பாராட்டமாக இருக்குது பாஸ்டர். அந்த நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த நிலைமைக்கு நம்ம வளரணும் அப்படின்னா முக்கியமாக நம்ம சிறைப்படுத்த வேண்டிய ஒன்று என்னன்னா உங்களுடைய சிந்தனைகள். ஆமென் சொல்லுங்க. உங்கள் தாட்ஸ், உங்கள் சிந்தனை அதன் இஷ்டப்படி பறக்க விடாதீங்க. அதை சிறைப்படுத்துகிற பலனை கர்த்தரிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டால் நீங்கள் பூரண புருஷனாய் வளர கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முதல்ல ஒரு புழு போன்று இருக்கிற ஒரு மனிதன் எந்திரமாய் மாறணும் அப்படின்னா அவனுக்கு தேவை சிந்தனையில் தேவ பலன். ரெண்டாவது அவனுக்கு தேவை என்னன்னா, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிப்பீர்கள் என்று சொன்னால், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 13ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஹல்லேலூயா. ஸோ ரெண்டாவது நல்ல கவனிங்க, உங்களுக்குள்ள பரிசுத்தத்தை குறித்து ஒரு தாகம் இருக்கணும். அதற்கு இயேசுவின் இரத்தத்தால் உங்களை அடிக்கடி நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நான் ஒரு பரிசுத்தவானாய், ஒரு பரிசுத்தவாட்டியான வாழணும் ஆண்டவரே என்கிற ஒரு ஏக்கம் உங்கள் ஜெபத்தில் அனுதினமும் உங்கள்கிட்ட இருக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும், எந்த வாழ்க்கையில் எந்த பகுதிக்கு போனாலும் நான் ஒரு பரிசுத்தவானாக இருக்கணும் என்கிற ஒரு பாரம் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எத்தனை பேருக்குள்ளே போகுதோ எனக்கு தெரியல. உங்களுக்குள்ள ஒரு அந்த பாரம் இருக்கணும். உங்கள் குடும்ப பாரம், உங்கள் பிரச்சனைக்கு கூடிய பாரம், நாளைக்கு நான் என்ன சாப்பிடுவேன், என்ன செலவு பண்ணுவேன், என் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போகிறேன் என்கிற பாரம், இவை எல்லாம் தேவையில்லாத பாரங்கள். அதெல்லாம் கர்த்தர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் பார்த்துக்கிடுவார். உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய பாரம், நான் ஒரு பரிசுத்தவானாக இருக்கணும், ஒரு பரிசுத்தவாட்டியாக நான் வாழணும். ஹல்லேலூயா. அதற்கு அவருடைய இரத்தத்தினால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஞாபகம் வரும் பொழுதெல்லாம் உங்களை நீங்கள் சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் செய்தால் எந்த அசுத்த ஆவியையும் நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில ஆவிகள் வந்து உங்களுக்கு விரோதமாய் போராடும். அவைகளை நீங்கள் ஜெயம் எடுக்கணும்னா
அந்த ஆவிகள் உங்களுக்குள்ளே பரிசுத்தத்தை பார்த்தால் நீங்கள் துரத்தும் பொழுது அந்த ஆவிகள் வெளியேறும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஆவிகளை துரத்தணும்னு சொன்னால் ஏதோ ஒரு ஆவி பேய் பிடிச்சவங்கள்ட்ட போய் விரட்டணும்னு சொல்லலை. உங்களுக்கு தனிப்பட்ட குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட பர்சனல் லைஃப்பில் தினமும் அவைகள் வந்து போராடும். இவ்வளோ நேரம் உட்காந்து பிரசங்க கேட்குறீங்க, இன்றைக்கி சாயங்காலம் உங்கள்கிட்ட வந்து அது போராடும். அப்போ ஆவியில் நமக்கு அது புரியணும், இது ஒரு பிசாசுடைய போராட்டம் என்று சொல்லி அவைகளை துரத்த ஜெயிக்க முடியணும். அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தம் இருக்கணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளிலுடைய நிலைக்கால்களில் என்ன பூசப்பட்டிருந்தது? இரத்தம் பூசப்பட்டிருந்தது. அதனால் அந்த சங்கார தூதன் உள்ளே வரலை. நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன், அவன் இரத்தத்தை பார்த்து மட்டும் வரலை, இன்னொரு விஷயமோ அவன் பார்த்தான். என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இரத்தத்தை பார்த்து மாத்திரம் சங்கார தூதன் உள்ளே வராமல் இல்லை, அவன் இன்னொரு விஷயத்தை பார்த்தான். அந்த ஜனங்கள் அந்த இரத்தத்தை எப்படி பூசினாங்க தெரியுமா? கீழ்ப்படிந்து அந்த இரத்தத்தை பூசினார்கள். எப்படி பூசினாங்க? சத்தமாக சொல்லுங்க. கீழ்ப்படிந்தாங்க. ஆண்டவர் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி இத்தனை வயசு தான் இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு 100 ரூல்ஸ் போட்டார் அந்த பஸ்காவுக்கு. அதெல்லாம் அவங்க கீழ்ப்படிஞ்சு அந்த இரத்தத்தை பூசினாங்க. பாருங்க, அந்த இரத்தத்துக்கு பின்பாக என்ன இருந்ததுன்னா கீழ்ப்படிந்தது இருந்தது. அதனால தான் சங்காரதூதன் உள்ள வரலை. இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் நிலைக்கால்கள் ரத்தம் பூசப்பட்டிருக்கு. ஆனாலும் ஏன் பிசாசு உள்ள வருது? நம்ம மேலே இயேசுவி ரத்தம் பூசப்பட்டிருக்கு, நம்ம நெற்றிகளில் இயேசுவி ரத்தம் பூசப்பட்டிருக்கு. ஆன பிறகு ஏன் பிசாசு நம்மளை ஜெயம் எடுக்கிறான்? கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மாயாஜாலம் கிடையாது. ரத்தம் பூசணும்னு பேயெல்லாம் ஓடிரும் இல்லை. அங்கு ஒரு கீழ்ப்படிதல் அது பார்க்க வேண்டும். அந்த கீழ்ப்படிதல் அது பார்த்தால் அது பயப்படும். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் உண்டு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உண்மையாக அந்த வசனம் அப்படியா ஸ்டார்ட் ஆகுது? இல்லை, அந்த வசனம் இப்படி ஸ்டார்ட் ஆகுது. நம்ம எல்லாம் பாதி விட்டுருவோம், எது முக்கியமோ அதை கட் பண்ணி தூர தள்ளிட்டு மற்றதை எடுத்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபு 4:7 சொல்லுது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்படி தான் அது ஸ்டார்ட் ஆகுது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, அப்புறம் பிசாசை நீங்கள் எதிர்த்து பாருங்க, அது உங்களை விட்டு ஓடி போகுதா இல்லையான்னு நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ இரத்தத்தோடு எது இணைந்திருக்கணும்னா கீழ்ப்படிதல். இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஒரு அர்ப்பணம், ஒரு கீழ்ப்படிதல் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக ஒரு கூர்மை உள்ள இயந்திரமாக நீங்கள் மாறுவீங்க. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு இயந்திரமாக நீங்கள் மாறுவீர்கள். நிறமான மடியில் அடுத்த பகுதிக்கு போகலாம். மூன்றாவதாக உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 33:27. அநாதி தேவனை உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இதில் நான் ஹைலைட் பண்ண வேண்டிய காரியம் என்னன்னா, அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். நித்திய புயம் என்று சொன்னால் கரம். ஸோ முதல்ல நான் சொன்னேன், ஒரு தேவ பலன் நமக்கு வேண்டும் ஆவியில். ரெண்டாவது ஒரு கீழ்ப்படிதல் வேண்டும். இந்த பிசாசுகளை ஜெயம் எடுக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு எந்திரமாய் நம் மாற நமக்கு கீழ்ப்படிதல் வேண்டும். மூன்றாவதாக நமக்கு தேவை என்ன அப்படின்னா, கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்து நம்மை உருவாக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய கரம் உங்களை எப்படி உருவாக்க சித்தம் வைத்திருக்கிறதோ அப்படி நீங்கள் உங்களை அவர் உங்கள் கையில் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரும். அவர் கையில் உங்களை ஒப்பு கொடுத்துரும். நிறைய தெய்வ பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இவங்களே ஒரு பிளான் போட்டு, இவங்களே ஒரு காரியத்தை திட்டம் பண்ணி, பிறகு
அந்த திட்டத்துக்குள்ளே அந்த வாழ்க்கை அமையலைன்னு சொன்னால் டென்ஷன் ஆகிடுவாங்க, முறுமுறுப்பாங்க, ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க, ஆண்டவரை தூஷிக்க கூட செய்வாங்க. ஆனால் கர்த்தர் என்னை எப்படி உருவாக்க சித்தம் வைத்திருக்கிறீரோ அப்படி என்னை நடத்து ஆண்டவரே, அந்த பாதையில் என்னை கொண்டு போகும், கர்த்தர் என்னை நடத்துகிற பாதையில் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்லி யார் அவருடைய கரத்துக்குள் தங்களை அப்படியே அர்ப்பணிக்கிறீர்களோ அவர்கள் கண்டிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு கூர்மை உள்ள எந்திரமாக நீங்கள் மாறுவீங்க. ஹல்லேலூயா. அது ஆண்டவரே சில நேரங்களில் உங்களை சிலுவை சுமக்கிற பாதையில் நடத்துவார். வேதம் சொல்கிறது, ஒருவன் எனக்கு சீஷனாக இருக்க விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தன் பாடுகளை எடுத்துக்கொண்டு தன் போராட்டங்களை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். ஹல்லேலூயா. சில பாடுகள் போராட்டங்கள் நீங்கள் ஜெபம் பண்ணால் மாறாது, அது அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். அது என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சிலுவை. அது சில போராட்டங்கள் சொன்ன உடனே மாறும், சிலது கொஞ்சம் டைம் எடுத்து மாறும், சிலது மாறவே மாறாது. அந்த போராட்டங்கள் உங்களை உருவாக்க கர்த்தர் உங்களுக்கு தந்த ஒரு சிலுவை. அந்த சிலுவையை சுமந்து, அந்த பாடுகளை சுமந்து, அந்த குறைகள், அந்த துன்பங்கள், அந்த போராட்டங்களில், அந்த கண்ணீரின் பாதையில் அந்த சிலுவையை சுமந்து கர்த்தரை நடத்துகிற பாதை இதுதான், நான் இப்படி சந்தோஷமாக நடப்பேன் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க பாருங்கள். கர்த்தர் உங்களை ஒரு பற்களுள்ள எந்திரமாய் உங்களை அவருடைய கரத்தில் வைத்து உருவாக்குவார். அவருடைய சத்துருக்களுடைய மேடுகளை நீங்கள் மிதிப்பீங்க. ஹல்லேலூயா. அப்போ சிலுவை சுமக்க வேண்டும், சிலுவை சுமக்க வேண்டும். அவருடைய புயங்கள் உங்களை வணைய ஒப்பு கொடுங்க. நல்லா கவனிங்க. சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கலைன்னு உடனே ஆண்டவர்கிட்ட போய் சண்டை போடாதீங்க, உடனே ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்காதீங்க. சில காரியங்களுக்காக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஆனால் அது நடக்கலை. சில நேரங்கள் ஆண்டவர் உங்களை குறைவின் பாதையில் நடத்துகிறார், உங்கள் கையில் பணம் இல்லாத பாதையில் உங்களை நடத்துகிறார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உடனே நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்காதீங்க, கோவப்படாதீங்க. நான் எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும், ஆண்டவர் ஏன் என்னை ஆசீர்வதிக்க மாட்டேங்காருன்னு அவர்கிட்ட போய் சண்டைக்கு போகாதீங்க. அது கர்த்தர் உங்களுக்கு அந்த நேரத்தில் கொடுத்த ஒரு சிலுவை. அதை நீங்கள் சுமந்து பழக வேண்டும். அது அவருடைய கரத்துக்குள்ளாய் நீங்கள் இருக்கிறீங்க என்பதுக்கான ஒரு அடையாளம் அது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்தவ பாதையில் எப்பொழுதுமே சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், எப்பொழுதுமே நமக்கு பஞ்சமத்தையில் இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கக்கூடாது. துன்பங்கள், பாடுகள் நமக்கு மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அவைகள் நடுவில் அது எல்லாம் சில நேரங்களில் சில சிலுவையாக இருக்கலாம். நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணுறேன், நான் ஆண்டவருக்கு முடிந்த வரைக்கும், எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் உண்மையாக தான் இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக தான் இருக்கிறேன், அப்புறம் எதுக்கு இந்த பாடு? எதுக்கு தெரியுமா? உங்களை பற்கூர்மை உள்ள ஒரு எந்திரமாய் உங்களை மாற்றத்தான் இந்த சிலுவை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். அது அவருடைய கருத்துக்குள்ளாக வச்சு உங்களை உருவாக்குறார், அவருடைய புயங்களுக்குள்ளாய் வச்சு உங்களை உருவாக்குற ஒரு பாதை அது. அந்த பாதை முடியும் பொழுது நீங்கள் ஒரு பற்கள் உள்ள எந்திரமாக நீங்கள் மாறுவீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில கிறிஸ்தவர்கள் இந்த பாவத்தை ஜெயம் எடுத்துருவாங்க, அசுத்தங்களை ஜெயம் எடுத்துருவாங்க, உலகத்தில் இருக்கிற உலகத்தின் காரியங்களை ஜெயம் எடுத்துருவாங்க. ஆனால் பாடு, கஷ்டம் வரும்போது அவங்கள நிற்க முடியாது. பாடுகள், போராட்டம் வரும்பொழுது அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் எவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்த பிறகும் ஏன் எனக்கு இவ்வளோ பாடு, எவ்வளவோ நான் பிரதிஷ்டை இருந்த பிறகு ஏன் எனக்கு இவ்வளோ பாடு? ஹல்லேலூயா. அவருடைய புயங்களுக்குள்ளாக நீங்கள் இருக்க வேண்டாமா? அவருடைய புயங்கள், அவருடைய கரங்கள் உங்களை உருவாக்குறது அல்லவா? அந்த கரங்களுக்குள்ளாக இருந்து நீங்கள் உருவாகுங்க. கர்த்தர் உங்களை மேன்மையாய் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. அருமையான தெய்வ ஜனமே, 3 காரியங்களில் கர்த்தர் ஒரு மனிதனை ஆவியில் ஒரு பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுவார். முதல்ல கர்த்தர் அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய பலனை கொடுத்து அவனுடைய சிந்தனையில் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். 2வது கர்த்தர் ஒரு கீழ்ப்படிதலை கொடுத்து ஒரு பரிசுத்தத்தை அவனுக்கு கொடுக்கிறார். 3வது அவருடைய கரத்துக்குள்ளாய் வைத்து சிலுவையை சுமந்து பழக வைக்கிறார். முடிவில் அந்த மனிதன் ஒரு பற்கள் உள்ள எந்திரமாக அவன் மாறுகிறான். சத்துருடைய ராஜ்யத்திற்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக கர்த்தர் நம்மை மாற்ற நல்ல தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா.
எத்தனை பேருக்கு விருப்பம், நான் சாதாரணமாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடாது, நான் சத்துருடைய ராஜ்யத்துக்கு ஒரு எதிராக நான் நிற்கணும், அவன் என்னை பார்த்து பயப்படணும், அவனுடைய ராஜ்யங்கள் என்ன பார்த்து பயப்படணும். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஆசை இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் நினைக்கிறீங்க சும்மா நான் ஜெபம் பண்ணுவேன், எனக்கு தேவை மட்டும் நடந்தால் போதும். இல்லை, அப்படி நினைக்கும் போது நீங்கள் தோற்று போனீங்க. அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வருது பாருங்கள். சத்துருவெல்லாம் நம்மளால் ஜெயம் எடுக்க முடியாதும்மா, நம்ம சாதாரணமாக இருந்துட்டு போயிடலான்னு ஒரு எண்ணம் வருது பாருங்கள். அதுவே நீங்கள் தோற்று போனதை ஒத்துக்கொள்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆனால் மாறாக இல்லை ஆண்டவரே, இந்த கிராமத்தில் எத்தனையோ ஆவிகள் போராடுகிறது, என்னுடைய குடும்பத்தில் எத்தனையோ ஆவிகள் போராடுகிறது, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் இருக்கிறது. எத்தனை நாள் தான் பிசாசு என்னை ஜெயம் எடுப்பான்? இவைகளுக்கு மேலாக நான் ஒரு பற்களுள்ள எந்திரமாய் நான் மாற வேண்டாம் ஆண்டவரே. என்னை ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை நான் வாழ வைங்க ஆண்டவரே. நாம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும் பொழுது சத்துருடைய கோட்டைகள் அதிர வேண்டாம் ஆண்டவரே, அவனுடைய அஸ்திபாரங்கள் நடுங்க வேண்டாம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு பலமுள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு தார ஆண்டவரேன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அதை தர நல்ல தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் முழங்கால் பண்ணிடுவாமா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தைகளை வைத்து நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் எந்த பகுதியோடு உங்களோடு இடைப்பட்டாரோ அந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் இருதயத்தை திறந்து ஏசப்பா என்று சொல்லி என்ன வார்த்தை ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டாரோ அந்த பகுதியை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இல்லை முழு வார்த்தை முழு செய்தியும் நீங்கள் ஆண்டவர் எனக்கு தான் பேசினார் என்று சொன்னால் அதை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்குள்ள ஒரு பெலன் தாங்கப்பா, கேளுங்க, எனக்குள்ள ஒரு பெலன் தாங்கப்பா. ரிபாலா ஷங்கடா ஹந்துடா பாலா. இந்த பலவீனமான சிந்தனை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஏசப்பா. எனக்கு ஒரு பெலன் தாரோ, என்னுடைய சிந்தனைகளை நான் சிறைப்பிடிக்க பெலன் தாரோப்பா. என்னுடைய சிந்தனைகளை நான் சிறைப்பிடிக்க என்ன பெலன் தாரோப்பா. ஒரு தேவ பெலனா எனக்கு தாராண்டவரே என்ன கேட்போமா. ஹல்லேலூயா, ஆமென். தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தனைகள், தர்க்கங்கள், பெருமைகள், அசுத்த சிந்தனைகள் எனக்கு வேண்டாம். எனக்கு ஒரு பலனுள்ள சிந்தனையை தாங்காண்டவரே கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபாலா துடாபா சந்துலா ரிபாலா கந்துடா ரஹந்தலா ராக்கபாலா தியாந்தரபாலா பரபா. ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. தேவன் இந்த பலனை உங்களுக்கு தருவாராக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய பலன் உங்களுக்கு உண்டாவதாக. மைட்டி ஜீசஸ், ஹல்லேலூயா. மைட்டி ஜீசஸ், ஹல்லேலூயா. ஓராபா ஷகலா ஹந்துடா ரக்கபாலா ரபா ரிபாலா துடபரபா சந்துடா தியாந்தலா ரபரபரபா. நன்றி, 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 நன்றி. ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா எனக்கு அந்த பலனை தாரோ, எனக்கு அந்த பலனை தாரும். என் சிந்தனையில் பலனை தாரும். ஒரு பலவீனமான சிந்தனை வேண்டாம், ஒரு பலவீனமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம், ஒரு புழுவை போல் இருக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. என்னை பலவானாய் மாற்றும், பலவானாய் மாற்றும். என்னுடைய சந்ததிகளுக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகளை நான் ஜெயமெடுக்க என்னை பற்களுள்ள எந்திரமாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கீழ்ப்படிதல் எனக்கு தாங்கப்பா. இன்னும் கீழ்ப்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்னும் ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்காக நான் ஏங்கணும் ஆண்டவரே. ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்காக நான் ஏங்கணும்ப்பா. அந்த பாரம் எனக்கு வரட்டும் ஆண்டவரே. ஒரு எப்படி ஆகிலும் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தவனாய் நான் வாழணும் என்கிற அந்த பாரம் எனக்கு வரட்டும் ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேலே பார்த்தா வானம், கீழே பார்த்தா பூமி என்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம். ஒரு பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை எனக்கு தாங்க தகப்பனேன்னு கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கீழ்ப்படிதல் இல்லாவிட்டால் எந்த பொல்லாத ஆவிகளை நீங்கள் ஜெயம் எடுக்க முடியாது, எந்த சத்துருவை நீங்கள் ஜெயம் எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. எந்த உலகத்தில் நீங்கள் எதுலையுமே ஜெயமாக இருக்க முடியாது. சத்துரு உங்களை ஜெயிக்க விடமாட்டான், உங்கள் வேலைகளில் உங்களை ஜெயிக்க விடமாட்டான், உங்கள் கரியரில் ஜெயிக்க விடமாட்டான், உங்கள் படிப்பில் ஜெயிக்க விடமாட்டான், உங்களை தோக்க வைத்து கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அந்த கீழ்ப்படிதலை தாரும், அப்பொழுது அவன் என்னை விட்டு ஓடி போவானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி.
நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. சிலுவை சுமக்க கிருபை தாரப்பா. பாடுகள், குழப்பங்கள், போராட்டங்கள், ஆண்டவரே வேதனைகள், ஆண்டவரை கண்ணீர், இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் ஏன் இப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நான் பயந்துடக்கூடாது ஆண்டவரே. இந்த சிலுவையை சந்தோஷமாக நான் சுமக்கணும். கர்த்தர் எனக்கு வைத்த பாதை இது. நான் இப்படி தான் வாழணும்னு ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறார். நான் இப்படி வாழுவேன். ஒரு ஏற்ற காலத்திலே அவர் என்னை உயர்த்துவார் என்கிற விசுவாசத்தோடு நான் சிலுவையை சுமக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே என கேளுங்க. ஓ ஹல்லேலூயா. அவருடைய புயத்துக்குள்ளா இருந்து நான் உருவாக கிருபை தாரோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிறீங்களா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஆமென். கர்த்தர் தொடர்ந்து இந்த நாள் மாறாதனே கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.